வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதாவது, இப்ப இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது எதற்காக நடக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல நமக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா பொதுமக்களே காணோம். காமன் மேன் ஷோ தானே போடுறீங்க. காமன் மேன் ஷோல எதுக்கு செலிபிரிட்டீஸ்? மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து ஒருத்தரு, இதுலேருந்து ஃபேஷன் ஷோலேருந்து ஒருத்தரு, மலேசியாலேருந்து ஒருத்தரு, அப்புறம் யூடியூபர் 3,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒருத்தரு. இவங்கலாம் வந்து காமன் மேனே கிடையாதப்பா! அப்படின்னா நீங்க காமன் மேன் ஷோன்னா வேற மாரிலாம் நடத்தணும். பொதுமக்கள்லேருந்து எடுக்கணும். பொதுமக்கள்லேருந்து நீங்க எத்தன பேர் எடுத்தீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுமக்கள்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இப்படிதான் எடுப்போம். இது காமன் மேன் ஷோவே கிடையாதப்பா அப்போ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ மக்களே ஒரு கன்ஃப்யூஸ் ஆறாங்க. அப்புறம் நீதி, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து காமன் மேன் ஷோவே எக்ஸ்போஸ் ஆக போதா? அப்படிங்கிற மாரி தான் சில தகவல்கள் வருது. ஏன்னா வர்ற லிஸ்ட் ஒரு 5 பேர் லிஸ்ட் இருக்கு. நான் போடப் போறேன். காமன் மேன் ஷோல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தகவலின் அடிப்படையில தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன். அந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது என்னன்னா, பொதுமக்களிலிருந்து இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல இருந்து ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு பிக் பாஸ் சீசன் 10க்கு அப்படின்னு. என்னடா கூத்து இது? அ எல்லாமே பிரபலங்கள எடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு அப்புறம் காமன் மேன் ஷோன்னு பேரு? இதுவே முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இத பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 காமன் மேன் ஷோ கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்றதுக்காக வரும் 16ஆம் தேதி காமன் மேன் ஷோ நடக்கிறது. நாளைக்கு மறுநாளா? நான் இன்னும் 2 நாள் இருக்கு. வர ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு நான் 5:30 டூ 6:30 1 மணி நேரம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷோ என்ன எதுக்காக பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களே இல்லாம காமன் மேன் ஷோ என்ன? காமன் மேன்னா யாரு? பொதுமக்கள் தானே. பொதுமக்களில் இருந்து அதுல திறமையானவர்களை எடுத்து தான் காமன் மேன் ஷோல நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல இருக்கிற திறமையானவர்களை எடுத்து நீங்க பிக் பாஸ் அனுப்பணும். ஆனா நீங்க எடுக்கிறதே பிரபலங்களையும், பிரபலமானவங்களையும் எடுக்குறீங்க. அப்புறம் எப்படிங்க காமன் மேன் ஷோங்கிறது வந்து ரன் ஆகும்? எனக்கு புரியவே இல்ல இது. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பேர், 20 பேர் இருக்காங்க. பட் ஒரு 5 பேர் ரிவீல் ஆயிருக்காங்க. அந்த 5 பேர் பேர நம்ம பார்க்க போறோம். ஆனால் இவர்கள் சொல்ற லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லோருமே பிரபலங்கள். இந்த 5 பேருமே பிரபலங்கள் தான். அப்ப நீங்க எதுக்கு என்ன இதுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோ, காமன் மேன் ஷோவ நடத்துறீங்க? இதுதான் வந்து பெரிய குழப்பமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய ப்ரோமோ வச்சு, அத வச்சு, இத வச்சு என்னென்னமோ பண்ணி 16ஆம் தேதிக்கான ஷூட்டிங் முந்தா நாளே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல வந்து அந்த ம ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அந்த பொண்ணு அவங்க பேரு முனியம்மான்னு நெனைக்கிறேன். அவங்க, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு மலேசியாவது ஒரு ப்ரொடியூசர் நெனைக்கிறேன். அவங்க வந்திருக்காங்க. ஃபேஷன் ஷோலருந்து வந்திருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து ஒரு பையன எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமே வந்து பிரபலங்களா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு காமன் மேன் ஷோன்னு பண்றீங்க? இப்படி ஒரு புதிய குழப்பங்கள் இருக்கு. அதேபோல இப்ப ஆரி, அ ஓவியா மற்றும் ராஜு இவங்கலாம் ஜட்ஜஸா இருக்காங்க. சரி இந்த ஜட்ஜஸோட பார்ட் என்ன? ஹோஸ்ட்ன்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு தனியா ஒரு ப்ரமோலாம் போட்டு அட்டகாசம் பண்றீங்க. அந்த அம்மா ஏற்கனவே பிக் பாஸ்ல அப்படிதான் பண்ணுச்சு. கயிறு இப்படி தொட்டாலே, "ஐயோ! என் கைய புடிச்சுட்டான்" அப்படின்னுச்சு அது. தினேஷ பார்த்து. ஆனா அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஹோஸ்ட்டா வருது. அதாவதுங்க, மக்களுக்கே பிடிக்காத ஒரு ஹோஸ்ட். இதெல்லாம் பார்க்கணுமா? அப்படின்ற அளவுக்கு வெறுப்புல இருக்காங்க மக்கள். ஸோ அந்த மாரி ஒரு ஹோஸ்ட்ட போடுறீங்க. ஹோஸ்ட் நெறைய பெண்கள் இருக்காங்களே! நெறைய பேர் இருக்காங்களே! யாராவது ஒருத்தர போட்டுருக்கலாமே! அது என்ன மாயா? மாயாவுக்கு பார்வதியே பரவால்ல அப்டின்லாம் நெறைய கமெண்ட் வருது சோசியல் மீடியால. இப்படிலாம் நீங்க போட்டு என்னத்தையா சாதிக்க போறீங்க? அப்படிங்கிறது தான் எனக்கும் ஒண்ணும் புரியலங்க. பட் காமன் மேன் ஷோ வந்து காமன் மேனை செலக்ட் பண்ற ஒரு ஷோவாக இல்ல. பிரபலங்களை உள்ளிட்ட ஒரு ஷோவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்பதான் எனக்கு எனக்கு இது புரியல நிஜமாவே. எங்கடா பொதுமக்களே காணோம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது நெறையவே ஏற்கனவே நெறைய பேர் பொலம்பிட்டாக. இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த காமன் மேன் ஷோல முனியம்மா அலைஸ் ஷர்மா மைண்ட் வாய்ஸ் சேனலோட ஓனர் இவங்க தான். இந்த அம்மா வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முதல்ல ரிவீல் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நெறைய பேர் வந்து இவங்க பிக் பாஸ்க்கு வராங்கன்னே நெறைய சொன்னாங்க. இதுல நெறைய பேர் பானுமதின்னு ஒரு அம்மா வந்து எனக்கு கமெண்ட்லாம் போட்டாங்க. "சார் இவங்க கண்டிப்பா வந்துருவாங்களா சார்?" அப்படின்னு. ஏங்க காமன் மேன் ஷோக்கு வராங்க. பட் பிக் பாஸ்க்குள்ள செலக்ட் ஆனோம்னா, இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறையாவது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க விளையாடி ஜெயிக்கணும் இல்லையா? அது அவங்க கையில தானே இருக்கு. ஸோ பார்க்கலாம். நான் ஆக்சுவலா வந்து ஒருவேளை பிக் பாஸ்க்கு போனாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கமெண்ட் இன்னைக்கு பார்த்தேன். அதாவதுங்க சப்போர்ட் பண்ணலாம் நான் வேணாம் இல்லன்னு சொல்லல. பட் அவங்க நல்லா விளையாடணும். விளையாடுனாங்கன்னா கண்டிப்பா அதாவது அவங்களோட யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலா பேசுறாங்க.
யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா டக்குன்னு மனசுல இருக்கிற பதில சொல்லிடுறாங்க. அது எல்லாமே பிளஸ். ஆனா மைனஸும் நெறைய இருக்கு. அந்த மைனஸ விட பிளஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா மக்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க இந்த முனியம்மா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அவங்க மேல எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கு. ஆ நல்லா வரட்டும். நான் என்ன பொறுத்தவரைக்கும் தாமரை செல்வி இந்த மாரி ஆட்களுக்கு நான் நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். லட்சுமிங்கிறேன் தனலட்சுமி. தனலட்சுமிக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இவங்களும் எடுத்துக்க வேண்டியதுதான். பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். பட் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம் நம்ம 2, 3 வாரம் கழிச்சு தான் சொல்லுவோம். பிக் பாஸ் ஆரம்பிக்கும்போது. பட் இந்த காமன் மேன் ஷோல என்ன இவங்க வந்து டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாடுறாங்கங்கிறத பொறுத்து தான் செலக்ட் பண்ண போறாங்க. அது நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ லெட் இட் பி. ஸோ வெல்கம் முனியம்மா அவர்களே. உங்களுக்கு நன்றி. நீங்க கடைசியா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க பார்த்தேன். நான் எனக்கு அங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல எதுவுமே சொல்லல அந்த அம்மா. ஆனா தான் வந்து காமன் மேன் ஷோக்கு போறத சொல்லாம சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்த்தேன். அதேபோல நம்ம சேனல்ல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உடனே இமிடியேட்டா அப்படிங்கிறதையும் பார்த்தேன். ஓகே. தேங்க் யூ முனியம்மா. மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இவரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தானா? ஆனா அவர் பேர வந்து வெளியிடல. எனக்கும் அவர் பேர் தெரியல. இவர் வந்து ஏதோ ஒரு இதா சொல்றாங்க. எனக்கு புரியல. பட் இவர் வந்து உள்ள வந்து என்ன பண்ண போறாரு? இவர் வந்து ஒரு பிரபலம்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து உள்ள வராரு. இவரு காமன் மேன் ஷோக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? அதேபோல இப்ப முனியம்மாவும் பிரபலம் தான். கிட்டத்தட்ட 2 1/2 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. நெறைய பேருக்கு தெரியும் அவங்கள. ஸோ இந்த மாரி செலிபிரிட்டி லிஸ்ட்ல நீங்க கொண்டுறீங்க அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறை இல்ல. ஸோ இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ட உள்ள கொண்டுறீங்க. இது என்ன கூத்து அப்படின்னே தெரியல. அதேபோல இந்த திவ்யா வேலண்டினா வந்து காமன் மேன் ஷோல வந்திருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் பிரபலமானவங்க தான். தெரிஞ்சவங்க தான் எல்லாருக்கும். பட் ஆனாலும் இவங்களே உள்ள கொண்டுறாங்க. அப்ப காமன் மேன் ஷோனா என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ இவங்க திவ்யா வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதாவது கன்டென்ட் வைஸ் இப்ப கேம் விளையாடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவங்களுக்கும் நம்ம முனியம்மாவுக்கும் தான் போட்டி. நெறைய விஷயங்கள்ல. பட் பார்க்கலாம். யார் ஜெயிக்க போறாங்களோ தெரியல. ஆனா 15, 20 பேர் இருக்காங்க. பட் 5 பேர் தான் ரிவீல் ஆயிருக்கு. மீதி பெயர்கள் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ இவங்க திவ்யா வேலண்டினாக்கு சப்போர்ட் பண்ணலாமா என்ன? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பட் என்னோட சாய்ஸ் இப்போதைக்கு முனியம்மா தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம். அதேபோல சோபனா இந்திரகுமார். இந்த அம்மா வந்து ஃபிட் இண்டியா அம்பாசிடர். நான் இத கூட சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன் நம்ம சேனல்ல. அவங்க பேர் தெரியாது. ஆனா இவங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அம்மா வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. பட் ஃபோட்டோ என்கிட்ட இல்ல அப்போ. ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இவங்க பேர நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதாவது ஷர்மா மைண்ட் வாய்ஸ் சொல்லும்போது இவங்க பேரையும் நான் சொன்னேன். இவங்க தான் அது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்துக்கிறேன். இந்தியாக்காக ரெப்ரசன்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா. ஸோ இவங்களும் உள்ள வராங்க. ஷோபா இந்திரகுமார். யாருன்னு தெரியுமா இருக்காது? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜேசன் அந்த பையன் பேரு. ஓகே. இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்கார்ல அவர் பேர் ஜேசன். அதுமாதிரி இந்த லுல்லு சபா இருக்குல்ல, லுல்லு சபால மாறன் அவர் பேரு. மாறனோட டாக்டர் தான் நிவ்யா அடுத்த கண்டஸ்டன்ட். ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அதாவது எல்லாமே பிரபலங்கள் தாங்க. பிரபலங்களை செலக்ட் பண்ணிட்டு ஆக்டர் மாறன் டாக்டர் ஆமா. ஆக்ட்ரஸ், சிங்கர், மாடல் இவங்களும் பிரபலம் தானே. அப்ப என்னதான்டா பண்றீங்க நீங்க? காமன் மேன் ஷோ எதுக்குடா நடத்துறீங்க? காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கானது. பொதுமக்கள்ல இருந்து செலக்ட் பண்ணணும். இப்ப நீங்க தாமரை செல்வி எடுத்தீங்க. தாமரை செல்வி இதுல சோசியல் மீடியால பிரபலம் கிடையாது. அவங்க காமனர். தனலட்சுமி இன்ஸ்டால இருந்தாங்க. பட் இருந்தாலும் பெருசா அவங்கள யாரும் தெரியாது. அவங்க அதுக்கப்புறம் இவங்க ஷிவின் அவங்களும் பெருசா யாரையும் தெரியாது. அவங்கலாம் காமனர் தான் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா இவங்களெல்லாம் காமனர் எப்படிங்க சொல்ல முடியும்? ஸோ இந்த ஷோவே வந்து நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது? எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து பிக் பாஸ்ல செலக்ட் பண்ண வேண்டியவங்களெல்லாம் தூக்கி நீங்க இதுல போட்டுறீங்க. அதான் சொல்றேன் 10 பேர் 10 பேர் இல்ல 12 பேர் கூட எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தோம்னா. புரியுதா உங்களுக்கு? இவங்களெல்லாம் நேரா அமுச்சு விட்டுருவாங்க பாருங்க. நேரா பிக் பாஸ்க்கு அமுச்சு விட்டுருவாங்க. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணது வந்து அதுக்கு தான். ஆனா காமன் மேனை எடுக்கிறது செலக்ட் பண்றதுக்கு பதிலா இவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறானுங்க. என்னவோ பண்ணுங்கடா டேய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க்யூ.